Welcome to Shine IAS Academy. This is Ansar Ahmed. ஸோ நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வந்து பாட்னி பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பயோபாட்னி அப்படிங்கிறது என்ன? பயோபாட்னி அப்படின்னா என்னென்னா, பாட்னிக்கும் பயோபாட்னிக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, பாட்னிங்கிறது தாவரத்தினுடைய அமைப்பு, ஸ்ட்ரக்சர், இதை பற்றி படிக்கிறது. அதே பார்த்தீங்கன்னா பயோபாட்னினா ஒரு உயிரினம், ஒரு லிவிங் ஆர்கானிசத்தை பற்றி கிளாஸ் பண்ணுறது, அதாவது வகைப்படுத்துறது. அதுக்கப்புறம் அந்த என்னென்ன ஜீனஸ், என்னென்ன ஸ்பீஷியஸ், என்னென்ன சிற்றினம் பேரினம்ல வராங்க, அவங்களுடைய இனப்பெருக்கங்கள் என்ன, அவங்களுடைய ஆர்டர்ட் என்ன, இதெல்லாம் பற்றி பார்க்குறது, அவங்களுடைய ஆட்ரிபியூட்ஸ் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த பயோபாட்னின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி மெயின் சாப்டராக ஒரு லெசன் எடுத்திருக்கோம். என்னன்னா த பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், அப்படின்னா உயிரியலின் வகைப்பாடு அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய டாபிக் எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், டெட் ஆகட்டும், எஸ்ஐ ஆகட்டும், எந்த நீங்கள் போஸ்ட் எக்ஸாம் எழுதினாலுமே இதில் வந்து கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஏன்னா எப்படி மனித உடலில் ஹியூமன் ஃபிசியாலஜி இம்பார்ட்டனோ, அதே ஜுவாலஜியில் எப்படி ஹியூமன் ஃபிசியாலஜி இம்பார்ட்டனோ, அதே மாதிரி பாட்னியில் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். இது வந்து கண்டிப்பாக ஒரு லெசன்ஸ் இருக்கும், ஒரு கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது பயோபாட்னியில் இந்த பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், அதாவது உயிரினங்களை எப்படி எப்படி வகைப்படுத்துறது, அது யாரெல்லாம் வராங்க, 5 கிங்டம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 5 கிங்டம்ஸ் தெரியும் இல்லையா? மொனீரா, புரோட்டிஸ்டா, அடுத்தது என்ன இருக்குது, மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா, இந்த குரூப்ஸ் எல்லாம் அதெல்லாம் இதில் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா அவங்களுடைய ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன, அவங்களுடைய பண்புகள், உயிரினங்களின் பண்புகள் என்னென்ன அப்படின்னா 8 பண்புகள். உயிரினங்கள் அப்படின்னா 8 பண்புகளை பெற்றிருக்கணும். என்னென்ன? 1 growth, வளர்ச்சி. 2வது நியூட்ரிஷன், நியூட்ரிஷன்னா உணவூட்ட முறை அல்லது ஊட்ட முறை. தற்சார்பு ஊட்ட, பிறசார்பு ஊட்ட முறை படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்படின்னு என்னது, அதாவது ஆட்டோட்ரோபிக், ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் அது. அப்புறம் லோகமோஷன், அதாவது லோகமோஷன் ஆர் மூவ்மெண்ட், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல எப்படி நகருது ஒரு உயிரினம், அதை தெரிஞ்சுக்கிறது. அடுத்து ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம். என்னென்ன இனப்பெருக்க வகையை சேர்வாங்க? பாலின இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கம், பாலியொத்தன்மை, பாராசெக்சுவல், பைசெக்சுவல், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், இதெல்லாம் இதுக்குள்ள வருவாங்க. அடுத்து எக்ஸ்கிரீஷன், ஒரு உயிரினம் அப்படின்னாலே கண்டிப்பாக அது என்ன இருக்கணும்? வெளியேறும் தன்மை, கழிவுகளாக வெளியேறும் தன்மை இருக்கணும். ஸோ எக்ஸ்கிரீஷன். 6th one இரிட்டபிலிட்டி, அப்படின்னா உறுத்துணர்வு, ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துகிற உயிரினமாக இருக்கணும். ஸோ தட் இஸ் கால் இரிட்டபிலிட்டி, உறுத்துணர்வு. 7th one ரெஸ்பிரேஷன், சுவாசம். என்னென்ன எப்படி அந்த உயிரினம் வந்து சுவாசிக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஆனரோபிக், ஏரோபிக் படிச்சிருப்பீங்க, காற்றில்லா சுவாசம், காற்றுள்ள சுவாசம். ஸோ அதனோட யார் யார் இதில் வருவாங்க, அவங்களுடைய ரெஸ்பிரேட் எப்படி இருக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது. தென் மெட்டாபிலிசம், மெட்டாபிலிசம்னா வளர்சிதைவு மாற்றம். ஒரு புதிய செல் growth ஆகுதுன்னா நியூ செல் என்ன ஆகணும்? டெஸ்ட்ராய் ஆர் டீகாம்போசஸ் ஆகணும், சிதைவடையணும். அதுதான் இந்த 8 attributes ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். என்னென்ன? growth, nutrition, movement, reproduction, excretion, irritability, then respiration and metabolism. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த லிவிங் வேர்ல்டுக்குள்ள வைரஸை பற்றி பார்க்குறோம். பட் வைரஸ் வந்து இந்த 5 கிங்டத்துக்குள்ளே வரமாட்டாங்க. 5 கிங்டம் சொன்ன மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா, இந்த 5 உலகத்துக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்க? இந்த வைரஸ் வந்து வரமாட்டாங்க. பாக்டீரியா வருவாங்களே தவிர வைரஸ் டஸ் நாட் கம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வைரஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 5 கிங்டத்தை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கவனிங்க. வைரஸ், வைரஸ்னா எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டுச்சு? வைரஸ் லாட்டின் வேர்ட்ல இருந்து நம்மளுக்கு டிரைவ் பண்ணாங்க. வைரஸ்னா என்ன மீனிங்னா பாய்சன் அப்படின்னு அர்த்தம், விஷம்னு அர்த்தம். நம்மளுக்கே தெரியும், கொரோனா வைரஸ் கூட எக்ஸாம்பிள் சொல்லலாம் இல்லையா? ஸோ கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாய்சன், நுரையீரலில் போய் தாக்கி நுரையீரலில் வந்து அலிவோலையை டேமேஜ் பண்ணி நம்ம உடம்புல வந்து பெரிய டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொரோனா அப்படிங்கிற வைரஸ் உள்ள என்ட்ராகி சார்ஸ், சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம்னு ஒரு டிசீஸை கொடுத்து ரொம்ப சிவியராகிற கண்டிஷன் என்ன ஆயிரும்? செத்து போயிடும். ஸோ அந்த டிசீஸ் தான் பாய்சன் அப்படின்னு அர்த்தம். ஸோ வைரஸ்னாலே வி கன்சிடர்ட் ஆஸ் தட் இஸ் பாய்சன். அடுத்தது இந்த வைரஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு புரோட்டீன் கோட் ஒன்று இருக்கும். ஒரு வைரஸ் அப்படின்னா ஒரு வைரஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா இது மேலே கண்டிப்பாக ஒரு லேயர் இருக்கும். எப்படி நம்மளுக்கு ஹியூமனில் பெரிகார்டியம் ஃபார் ஹார்ட், இல்லை ப்ளூரா ஃபார் லங்ஸ், பெரியோஸ்டியம் ஃபார் போன், பெரிட்டோனியம் ஃபார் ஸ்டொமக், கேப்சியூல் ஃபார் கிட்னி, இந்த மாதிரி லேயர்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க இல்லையா? இதயத்துக்கு மேலே பெரிகார்டியம், மூளைக்கு மேலே மெனிஞ்சஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர் இருக்கிற மாதிரியும் வைரஸ்க்கு ஒரு லேயர் இருக்காங்க. அவங்களுக்கு பேர் தான் புரோட்டீன் கோட், புரத உரையும் மேலே இருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அது எதாவது ஆனதுன்னா அது என்ன ஃபில் ஆயிருக்குன்னா நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளிக் அமிலம் வந்து அதுக்குள்ளே ஃபில் ஆயிருக்காங்க. நியூக்ளிக் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வரணும், டிஎன்ஏவா இருக்கணும் இல்லை ஆர்என்ஏவா இருக்கணும். அப்போ இந்த வைரஸ்ல இருக்கக்கூடிய இந்த நியூக்ளிக் ஆசிட் எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ, அது டிஎன்ஏவாக இருக்கலாம் அல்லது ஆர்என்ஏவா இருக்கலாம். டிஎன்ஏ அப்படின்னா என்ன விரிவாக்கம்? டி ஆக்சிபை ரிபோநியூக்ளிக் ஆசிட் இல்லையா? ribonucleic acid DNA னு சொல்றோம். DNA க்கு எத்தனை ஸ்ட்ராண்ட்? we have a DNA have a 2 strand, ரெண்டு கசையிலைகள் இருக்கு. அப்ப RNA என்ன? deoxybay மட்டும் வராது. அப்ப RNA னா ribonucleic acid அப்படினு அர்த்தம். do you understand? okay. next வைரஸ் பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு எது? the branch of science that deal with the virus called
வைராலஜி, வைரஸை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு வைராலஜி. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் டிஎன்பிஎஸ்சியில் இம்பார்ட்டன்ட் இல்லை, மற்ற எக்ஸாமில் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி ஆர் இதர் ரயில்வே இதுலாம் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு வைராலஜி அப்படின்னா என்ன. அடுத்தது இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வைரஸ்னுடைய மைல் ஸ்டோன், வைரஸ்னுடைய மயில் கற்கள்னு சொல்லுவாங்க. வைரஸை யார் யார் ஃபர்ஸ்ட் எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க, அதில் யார் யார் வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கவனிங்க, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு யார் இதில் வரா அப்படின்னா இந்த 1796 1796 எட்வர்ட் ஜென்னர் அப்படின்னு சொல்றவர் ஸ்மால் பாக்ஸ் சிறிய அம்மைக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சாரு. ஸோ அம்மையை கொடுக்கக்கூடிய வைரஸ், சிறிய அம்மையை கொடுக்குற வைரஸ் பேராமைசோ வைரஸ். யாரு? பேராமைசோ வைரஸ் தான் இது வருது. அப்ப எட்வர்ட் ஜென்னர் ஸ்மால் பாக்ஸ் சிறிய அம்மைக்கான தடுப்பூசியை வேக்சினை கண்டுபிடிச்சவர். அடுத்தது 1886 அடால்ஃப் மேயர் அப்படின்னு சொல்றவர் இந்த சாப் லீஃப்னு எழுதியிருக்க என்னன்னு கவனிங்க. இந்த புகையில இருக்கு இல்லையா, டொபாக்கோ, புகையிலையினுடைய இலையில வந்து ஒரு வைரஸ் தாக்குதாமா. என்ன வைரஸ்? தட் இஸ் கால்ட் அஸ் டிஎம்வி, டொபாக்கோ மொசைக் வைரஸ். தமிழ்ல என்ன நீங்க எழுதுற மேல டிஎம்வி ஸ்டாண்ட் ஃபார் டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ தமிழ் இதுக்கு புகையிலை பலவண்ண நோய் அல்லது புகையிலை பலவண்ண வைரஸ் அல்லது புகையிலை தேமல் நோய் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதான் டிஎம்வி வைரஸ். அப்போ அந்த இலையை தாக்குதுன்னு கண்டுபிடிச்சார் அடால்ஃப் மேயர். தென் 1892 டிமிட்ரி ஐவனோஸ்கை வைரஸை ஒரிஜினலாக இன்ட்ரோடியூஸ் பண்ணதை யாரு தான்? டிமிட்ரி ஐவனோஸ்கை 1892 அறிமுகப்படுத்தினாரு. அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, வைரஸை பத்தி என்ன சொல்ல வராரு அப்படின்னா, வைரஸ் ஆர் ஸ்மாலர் தென் பாக்டீரியா, பாக்டீரியாவை விட மிக சிறியது யாருன்னு சொல்றாங்க வைரஸ். ஸோ பாக்டீரியாவை மிக ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கிறது யாரு? வைரஸ். இப்போ நம்ம அடுத்தது போலாம். அடுத்தது 1898 நெக்ஸ்ட் 1898 யார் வரா? எம்டபிள்யூ பேசிரிங். 1898 எம்டபிள்யூ பேசிரிங். எம்டபிள்யூ பேசிரிங் வராரு. இவர் என்ன சொல்றாரு? டிஃபைன் இன்ஃபெக்டிவஸ் ஏஜஸ் இன் டொபாக்கோ லீவ்ஸ் as called contagium vivium fluidum. இது very important word, contagium vivium fluidum. அப்படின்னா என்ன அப்படின்னா, புகையிலை தாக்கக்கூடிய வைரஸ். புகையிலையை தாக்கக்கூடிய வைரஸ் என்ன சொல்றாங்க? தட் இஸ் கால்ட் as TMV, டொபாக்கோ மொசைக் வைரஸ். அதை போய் தாக்குச்சுன்னா அதுல இருந்து புகையிலையிலிருந்து இந்த இலையிலிருந்து வரக்கூடிய சாரானது இட் இஸ் ரெஃபர்ட் as a contagium vivium fluidum. அது உயிருள்ள நோய் தொற்றான ஒரு திரவம் அப்படின்னு அதை சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ அப்படின்னு இவர் வந்து பேசிரிங் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1915 எஃப்டபிள்யூ டுவார்ட் அப்படின்றவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஐடென்டிஃபை தி வைரல் இன்ஃபெக்ஷன் இன் பாக்டீரியா. இவர் என்ன கண்டுபிடிச்சாரு? வைரல் இன்ஃபெக்ஷன், வைரஸ் நோய் வந்து பாக்டீரியாவை தாக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. பிகாஸ் வைரஸ் ஆர் ஸ்மாலர் தென் பாக்டீரியா, அதனால வைரஸ் வந்து ஈஸியா என்டர் ஆகி பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத சொன்னார். ஓகேங்களா? ஸோ அடுத்தது யார் வரா அப்படின்னா 1917 யார் வரா அப்படின்னா டி ஹெரிலி. இவருடைய பேர் என்ன? டி ஹெரிலி அப்படின்னு சொல்றவரு. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு ஒரு கண்டுபிடிச்சாரு. பாக்டீரியோஃபேஜை அறிமுகப்படுத்தினாரு. நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, பாக்டீரியோஃபேஜ், சைனோஃபேஜ், மைக்கோஃபேஜ், இந்த மாதிரி ஃபேஜ்கள்லாம் இருப்பாங்க. பாக்டீரியோஃபாஜ் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, இதை ஃபாஜ்னு சொல்லுவாங்க. சரி, அப்படின்னா என்ன மீனிங்னா, வாட் இஸ் மீனிங் ஆஃப் டிஃபைன்ட் பை பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, viruses are infecting bacteria called bacteriophage. வைரஸ்கள் பாக்டீரியங்களை தாக்கி அழிக்கும் வைரஸ்களை பாக்டீரியோஃபேஜ்கள் என்று சொல்லி அழைக்கிறோம். சரிங்களா? அடுத்தது லாஸ்ட் ஒன் 1984 யாரு நம்மளுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ராபர்ட் கேலோ. இன்னொருத்தர் லூக் மாண்டக்னியா. ராபர்ட் கேலோ, லூக் மாண்டக்னியா HIV வைரஸை கண்டுபிடிச்சாங்க. ஹியூமன் இம்யூனோ வைரஸ் இல்லையா? HIV வைரஸ் கண்டுபிடிச்சது யாரு? ராபர்ட் கேலோ, லூக் மாண்டக்னர் வந்து இதை கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா
சைஸ் அண்ட் ஷேப், அதாவது வைரஸ்னுடைய சைஸ் என்ன ஷேப்னு பார்க்குறோம். ஸோ சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 to 30 நேனோமீட்டர் டயமீட்டர் இருக்குது. 20லேருந்து 300 நேனோமீட்டர் டயமீட்டர் சுற்றளவை வந்து கொண்டது. இப்போ எக்ஸாம்பிள் பாக்டீரியோஃபேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 10லேருந்து 100 நேனோமீட்டர் டயமீட்டர். டிஎம்வினா டொபாக்கோ மொசைக் புகையிலை வைரஸ்ன்னு சொன்னேன், அது பார்த்தீங்கன்னா 300லேருந்து 300 பெருக்கல் 20 நேனோ B/H இந்த ரேஷியோவில் இருக்காங்க. இப்போ வைரஸ்னாலே 3 ஷேப்பில் தான் மேக்ஸிமம் இருக்குது. என்னென்ன? ஒன்று கியூபாய்டல் கனசதுர வடிவமான வைரஸ். எக்ஸாம்பிள் யாரு? அடினோ வைரஸ், ஹெர்பஸ் வைரஸ். அடினோ அப்படின்னாலே எதை ஏற்படுத்தும் உங்களுக்கே தெரியும், அடினோ வைரஸ். அடுத்தது ஹெர்பஸ் வைரஸ், ஹெர்பஸ் அம்மை ஏற்படுத்தும், அடினோங்கிற அந்த குரூப்பை சேர்ந்தவங்க. அடுத்த ஹெலிகல்னா சுருள் வடிவமான வைரஸ். இவங்க பார்த்தீங்கன்னா AH1N1 வைரஸ், TMV வைரஸ் இன்ஃப்ளூயன்ஸாவை ஏற்படுத்துறது, புகையிலை வளர்ச்சியை ஏற்படுத்துறது. அடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அல்லது ஏடைபிக்கல் சிமெட்ரி அப்படின்னா சிக்கலான ஒரு வடிவமான வைரஸ். இது வந்து என்ன வடிவம்னே சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வடிவமான வைரஸ். இது என்ன எக்ஸாம்பிள்னா வேக்சினியா பாக்டீரியோஃபேஜ் எக்ஸாம்பிள். வேக்சினியா வைரஸ், இன்னொன்று பாக்டீரியோஃபேஜ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ், அதாவது வைரஸ்னுடைய பண்புகள் என்னென்ன, இறந்த நிலையில் இருக்கும்போது பண்புகள் என்ன, உயிருள்ள நிலையில் இருக்கக்கூடிய பண்புகள் என்ன. இது வந்து மேபி ஒரு 5-6 பாயிண்ட் வரும், ஆர்டரில் கேட்டுட்டு இது இன்கரெக்ட் ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன? கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வைரஸ். போகிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ வைரஸ்னுடைய பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து 2 கேரக்டரிக்காக பிரிக்கிறோம். ஒன்று லிவிங் கேரக்டர், இன்னொன்று நான் லிவிங் கேரக்டர். ஒன்று உயிருள்ள பண்புகள், உயிரற்ற பண்புகள்னு பிரிக்கிறோம். ஸோ உயிருள்ள பண்பு என்னென்ன கவனிங்க? பிரசன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் புரோட்டீன். அப்போ அதில் நியூக்ளிக் அமிலமும் புரதமும் பிரசன்ட் ஆகிருக்கும் உயிருள்ள பண்புகளில். கேப்பபிள் ஆஃப் மியூட்டேஷன்னா அடுத்த தலைமுறைகளை இனப்பெருக்கத்தின் மூலம் அடுத்த தலைமுறைகளை தோற்றுவிக்கக்கூடிய வைரஸாக இருக்கும். இப்போ நெஞ்சுக்குள்ளே போகுது அப்படின்னா, இப்போ நுரையீரலை தாக்குது, நுரையீரலேருந்து ஒரு வைரஸ் எத்தனையோ 8 பெருகி மியூட்டேஷன் அடைஞ்சு அது என்ன செய்யுது, நம்மளுக்கு நோயை உண்டாக்குது இல்லையா? ஸோ அதுதான் மியூட்டேஷன். அடுத்தது எபிலிட்டி டு மல்டிப்ளை வித் லிவிங் செல். நம்மளுடைய உயிருள்ள செல்களோட சேர்ந்து மல்டிப்ளை ஆகிறதுக்கு, அதாவது பல மடங்கு உயர்றதுக்கு இது இந்த வைரஸ் வந்து வைரஸுடைய உயிருள்ள பண்புகள் அப்படி செய்யுது. அடுத்து ஏபிள் டு இன்ஃபெக்ட் அண்ட் காஸ் டிசீஸ் இன் லிவிங் பீயிங்ஸ். மனித உடல்ல ஒரு நோய், மனித உடல்ல ஒரு உறுப்பையோ அல்லது ஏதாவது ஒரு உறுப்பையோ உறுப்பு மண்டலத்தையோ தாக்கி ஆர்கன் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணி ஒரு டிசீஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த வைரஸ் பண்ணுது. அடுத்து ஷோ இரிட்டபிலிட்டி, உறுத்துணர்வுகளை ஏற்படுத்துது, அதாவது சிம்டம்ஸை பாடியில ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்தது ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா இது வந்து தலைமை தாங்கியாக ஒரு வைரஸ் செயல்படும். ஒரு வைரஸ் தலைமை தாங்கி அது இனப்பெருக்கம் செஞ்சு அதுக்கு கீழே இனங்களை தோற்றுவிக்க பேர் தான் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். வைரஸோட இறந்த நிலைகள் இருக்கும்போது அதோட என்ன தன்மைகள்? கேன் பி கிறிஸ்டலைஸ், இந்த வைரஸை படிக வடிவமாக்க முடியும். அடுத்தது ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டாபாலிசம், இங்கே வந்து எந்த ஒரு வளர்ச்சிதைவு மாற்றம் நடக்காது. இதனால இந்த வைரஸை வந்து நம்ம ஜீன் தெரபி மூலியமா பண்ணோம் அப்படின்னா என்ன செய்யலாம்? பிசிஆர் மெத்தட்ல என்னதான் நம்மளுடைய ஜீனை அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த வைரஸை வந்து செத்துப்போன வைரஸ் இருக்கிற கெட்ட ஜீனை எடுத்துட்டு நல்ல ஜீனை உள்ள செலுத்தும் போது அந்த வைரஸ் நன்மை தரக்கூடிய வைரஸாக மாறும். சரிங்களா? அதுதான். அடுத்து இன்ஆக்டிவ் அவுட் சைட் த ஹோஸ்ட்னா அந்த ஓம்புயிரிக்கு வெளியே இது எப்படி இருக்கும்? இன்ஆக்டிவாக தான் இருக்கும், இது செயல்பட முடியாது, ஓம்புயிரி இதுக்கு உயிர் கொடுக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். டு நாட் ஷோ ஃபங்க்ஷனல் ஆட்டானமி, இது வந்து இதனுடைய பணிகளை வந்து இது செயல்படுத்த முடியாது, எந்த ஒரு வேலையை செத்தது தான். அடுத்தது எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் சிஸ்டம் இஸ் ஆப்சென்ட், இது வந்து இது இறந்ததுனால ஏதாவது ஒரு டாக்ஸிக்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஒருவேளை இப்போ நம்ம டெட் பாடியை பாருங்க, ஹியூமன் டெட் பாடி செத்து போச்சு அப்படின்னா அது வந்து உடம்புல இருந்து என்ன ஆகும்? கேஸ் வந்து ரிலீஸ் ஆகி நைட்ரஜன் கேஸ் வந்து ஆக்சிஜனோட வினை புரிஞ்சு நைட்ரஸ் ஆக்சைடை வெளியே ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுடைய இந்த இது பார்த்தீங்கன்னா வைரஸ் பார்த்தீங்கன்னா செத்ததுக்கு அப்புறமும் பாடியிலேருந்து எந்த ஒரு டாக்ஸிக்கும் ரிலீஸ் ஆகாது, எந்த ஒரு என்சைம்ஸும் வெளியே ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ வைரஸை வந்து 7 கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன? கிளாஸஸ் ஆஃப் வைரஸ். வைரஸுடைய வகைகள் எத்தனை வகை? வைரஸை யார் வகைப்படுத்தினா அப்படின்னா 1971 டேவிட் பால்டிமோர் அப்படிங்கிறது சொல்றாரு. இப்போ 1971 பேரு டேவிட் பால்டிமோர். இவர் தான் வந்து வைரஸ் என்ன பண்ணாரு? கிளாஸஸ் வகைப்படுத்தினார். 1971 டேவிட் பால்டிமோர்னு சொல்றவரு வைரஸை வந்து வகைப்படுத்தினார். ஸோ இப்போ என்னென்ன வைரஸ், என்னென்ன கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். டிஎஸ்னா என்ன, அடுத்தது எஸ்எஸ்னா என்ன, ஆர்டினா என்ன,
இதுக்கு வந்து நான் விரிவாக்கம் எழுதி போடுறேன். DS நம்ம இந்த வைரஸ் கூட எழுதுவோம். DSனா டபுள் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு இருக்கும். 2 கசை இலை, 2 இலைகள் அல்லது ஈரிலைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிஎன்ஏக்கு எத்தனை கால்கள்? 2 கால்கள். அதே மாதிரி எஸ்எஸ்னா நமக்கு தெரியும் சிங்கிள் ஸ்ட்ராண்ட், ஓர் இலை. அடுத்து ஆர்டினா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்னா மறுசேர்க்கை செய்யறது, ஜீனை வந்து மறுபடியும் என்ன செய்யுது? ரிப்ளிகேட் பண்றது. அதுதான் இந்த ஸ்டேட்டை தான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதனுடைய விரிவாக்கம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன் இது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எழுதுவோம் டிஎன்ஏ வகைப்படுத்துறது, இது வந்து எழுதுவோம் டிஎஸ்டிஎன்ஏ, ஆர்எஸ்ஆர்என்ஏ இந்த மாதிரி நம்ம எழுதும்போது டிஎன்ஏனுடைய இரட்டை இலைகளா ஒத்த இலையா இந்த மாதிரி வச்சு நம்ம எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக கிளாஸிஃபை ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம டேபிளேஷன் போகலாமா? இப்போ டேபிளேஷன் ஒன்று போட்டுக்கோங்க. என்ன டேபிளேஷன்னா சீரியல் நம்பர், அட்டவணை எண், கிளாஸஸ் ஆஃப் வைரஸ். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் சீரியல் நம்பர், அட்டவணை எண், கிளாஸஸ் ஆஃப் வைரஸ், அப்புறம் எக்ஸாம்பிள் அப்படின்னு 3 காலமாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்போ இந்த 7 கிளாஸஸை எழுதி போடுறேன். கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஒன் சீரியல் நம்பர் 1 கிளாஸ் 1 வகுப்பு 1. 7 வகுப்புகள்னு சொன்னேன் வைரஸ். ஃபர்ஸ்ட் வகுப்பு 1 வைரஸஸ் வித் டிஎன்ஏ. வைரஸஸ் வித் டிஎஸ்டிஎன்ஏ. அப்ப அந்த வைரஸ் எப்படி இருக்கு? அந்த வைரஸோட டிஎன்ஏ வந்து டிஎஸ்ஆ இருக்கு, டபுள் ஸ்ட்ராண்டா இருக்கு. இதுக்கான எக்ஸாம்பிள் அடினோ வைரஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் அடினோ வைரஸ். ரெண்டாவது கிளாஸ் 2 வகுப்பு 2 வைரஸஸ் வித் எஸ்எஸ்டிஎன்ஏ. வைரஸஸ் வித் எஸ்எஸ்டிஎன்ஏ சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்வோ வைரஸ். இவங்களுக்கு எக்ஸாம்பிள் என்னது? பார்வோ வைரஸ். ஸோ அந்த டிஎன்ஏனுடைய அந்த வைரஸோட டிஎன்ஏ எப்படி இருக்கு? வெறும் ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் இப்படி தான் இருக்கும் இல்லையா? டபுள் ஸ்ட்ராண்ட் இப்படி. இதே வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்டா இருக்கும்போது எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். சிங்கிள் ஸ்ட்ராண்ட் வந்து ஒரே ஒரு புரோட்டீன் கவரை மட்டும் பெற்று இந்த லேயர் வந்து சிங்கிள் லேயரா இருக்கும். இங்கே தான் வந்து ACTGன்னு சொல்லக்கூடிய லேயர். டிஎன்ஏ அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ கவனிங்க, டிஎன்ஏல வந்து எப்படி ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும்? டிஎன்ஏ அப்படின்னா எப்படி இருக்குன்னா இந்த ஸ்டேஜ் இதான் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். நம்மளுக்கு ஹியூமன் பாடியோட டிஎன்ஏ இப்போ டபுள் ஸ்ட்ராண்ட் தான். ஸோ அங்கே ACTG அப்படின்னு பிரசன்ட் ஆயிருப்பாங்க நம்மளுடைய புரோட்டீன். இவங்கெல்லாம் என்னென்ன? ஏன்னா என்ன? இவங்க அமினோ ஆசிட் ஆஃப் புரோட்டீன். ஏன்னா நம்மளுக்கே தெரியும் அடினைன், சீனா சைட்டோசின், டீனா thymine, ஜீனா குவானைன். இதெல்லாம் அமினோ ஆசிட் ஆஃப் புரோட்டீன். ஸோ இப்படி தான் பிரசன்ட் ஹியூமனுக்கு. அப்போ இங்க எஸ்எஸ்டிஎன்ஏன்னு சொல்ற பார்வோ வைரஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏக்கு எத்தனை ஸ்ட்ராண்ட்? வெறும் சிங்கிள் ஸ்ட்ராண்ட். அப்போ இப்படி தான் இருப்பாங்க. இதே டிஎஸ்டிஎன்ஏ அப்படிங்கும்போது இங்கே அடினோ வைரஸ்க்கு டபுள் ஸ்ட்ராண்ட் 1 2. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன கொடுத்துருக்கு? தேர்ட் நம்பர் வந்து வைரஸ் வித் டிஎஸ்ஆர்என்ஏ. எஸ், இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கிளாஸ் வைரஸஸ் வித் டிஎஸ்ஆர்என்ஏ டபுள் ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஆர்என்ஏவை பெற்றிருக்கு. ஸோ டபுள் ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஆர்என்ஏ பெறும்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா ரியோ வைரஸ். எக்ஸாம்பிள் என்ன? ரியோ வைரஸ். Then fourth class viruses with sense ssRNA. இங்க பாத்தீங்கன்னா DS வந்து இப்போ ssRNA வருது. So ssRNA னா அதே RNA மட்டும் வச்சிருக்கு. எக்ஸாம்பிள் டோகா வைரஸ் ஆர் ஆல்பா வைரஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். டோகா வைரஸ் ஆர் ஆல்பா வைரஸ். ஓகேங்களா? அடுத்து சிக்குன்குனியாவை ஏற்படுத்துற வைரஸ் அந்த டோகா வைரஸ்னு சொல்றோம். ஃபிஃப்த் ஒன் கிளாஸ் ஃபிஃப்த். இங்க பாத்தீங்கன்னா வைரஸஸ் வித் ஆன்டிசென்ஸ் ssRNA. இதெல்லாம் சென்ஸ், இதெல்லாம் ஆன்டிசென்ஸ். வைரஸஸ் வித் ஆன்டிசென்ஸ் ssRNA. அப்ப இவங்கெல்லாம் சென்ஸ், இவங்க
ஆன்டிசென்ஸ். ஆன்டிசென்ஸ்க்கும் சென்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இந்த வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிசென்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து ஒரு இடத்துல மியூட்டேஷன் அடைகிறது. இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன செய்யாது, மியூட்டேஷன் சீக்கிரம் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான், அதாவது மியூட்டேஷன்னா கடத்தப்படுதல் அப்படின்னு அர்த்தம், அல்லது பெருக்கம் அடைதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபிஃப்த் பார்த்தீங்க அப்படின்னா வைரஸஸ் வித் ஆன்டிசென்ஸ் எஸ்எஸ்ஆர்என்ஏக்கு எக்ஸாம்பிள் ராப்டோ வைரஸ். இந்த நாய் கடிக்குது இல்லையா, வெறி நாய்க்கடி, அதுதான் இது. ஸோ நாய்க்கடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட ஆளுக்கு என்ன ஆயிடும், சீக்கிரம் டிரான்ஸ்ஃபர் ஆகுதான் ராப்டோ வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் சிக்ஸ்த் ஒன் viruses with sense SSRNA. viruses நல்லா கவனிச்சுக்கோங்க, viruses with SSRNA RT that replicate with DNA intermediate with life cycle அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த 5வது 6வது வர கிளாஸ் அந்த வைரஸ் எஸ்எஸ்ஆர்என்ஏ அப்படிங்கிற நிலையை தான் இருக்கு. இது வந்து ரிப்ளிகேட் அடையும் போது ஆர்டி அப்படி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட என்சைம் நொதியை ரிப்ளிகேட் பண்ணும்போது அடுத்தது மியூட்டேஷன் அடையும் போது இந்த ஆர்என்ஏல இருந்து அவங்க என்ன ஸ்டேட்டுக்கு மாறிடுறாங்க, டிஎன்ஏ அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு மாறிடுறாங்க. எக்ஸாம்பிள் ரெட்ரோ வைரஸ், நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஹெச்ஐவி வைரஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ரெட்ரோ வைரஸ். ஹெச்ஐவி ஏற்படுத்துறது யார், ரெட்ரோ வைரஸ். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த வைரஸ் ஆர்என்ஏவை தாக்கி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷன் சொல்லக்கூடிய என்சைம்ஸை தாக்கி அதை ரிப்ளிகேட் பண்ணும்போது இது என்ன செய்யுது, இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏவே கன்வெர்ட் ஆகி இது நம்மளுடைய டிஎன்ஏ குரோமோசோம் அஃபெக்ட் பண்றங்காட்டி இந்த ரெட்ரோ வைரஸ் வெரி சிவியரா பாடியில அடையுது. ஓகேங்களா. இப்போ லாஸ்ட் கிளாஸ் 7. ஸோ என்ன இது, வைரஸஸ் வித் dsDNA, viruses with dsDNA RT, அதாவது reverse transcriptase that replicate with RNA with intermediate in life cycle. அதேதான். அப்ப இந்த வைரஸ் பாத்தீங்கன்னா dsDNA தாக்கி ரிப்ளிகேட் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் சொல்லக்கூடிய என்சைம் மூலமா ரிப்ளிகேட் அடையும் போது அது என்னவா கன்வெர்ட் ஆயிருது, ஆர்என்ஏவா கன்வெர்ட் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு எக்ஸாம்பிள் ஹெப்பாட்னா வைரஸ். உங்களுக்கு எக்ஸாம்பிள் யாரு, ஹெப்பாட்னா வைரஸ். சரிங்களா, ஹெப்பாட்னா வைரஸ். ஓகே, இதுதான் வந்து நம்ம இப்போ வைரஸனுடைய ஸ்டேட்டை பற்றி கிளாஸ் அப்படிங்கிறது 7 கிளாஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நான் பாக்டீரியோஃபேஜ்னா என்ன, அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஒவ்வொரு டூ யூ நோ மாதிரி உங்களுக்கு நான் 1 2 கொடுக்குறேன். ஓகேங்களா. அது பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு என்ன, இதுக்கப்புறம் டயக்ராம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்டீரியோஃபாஜ்கள் என்றால் என்ன, உங்களுக்கு என்ன சொன்னேன், வாட் இஸ் பாக்டீரியோஃபேஜ், வைரஸஸ் ஆர் இன்ஃபெக்டிங் பாக்டீரியா இல்லையா, that is called bacteriophage இல்லையா. வைரஸ்களை தாக்கி அழிக்கும், சாரி பாக்டீரியங்களை தாக்கி அழிக்கும் வைரஸ் பாக்டீரியோஃபாஜ்கள் அப்படின்னு சொன்னேன். பாக்டீரியங்களை தாக்கி அழிக்கும் வைரஸ் என்ன சொல்லுவாங்க, பாக்டீரியோஃபாஜ்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. ஸோ இப்போ பாக்டீரியோஃபாஜ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், பாக்டீரியோஃபேஜ் எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, எங்கெல்லாம் காணப்படும்னா, இந்த பாக்டீரியோஃபாஜ் அப்படிங்கிறது எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டுச்சுன்னு நான் சொல்கிறேன். இட் இஸ் லிட்ரலி மீன் ஈட்டர் ஆஃப் பாக்டீரியா. இதுக்கு கிரீக் வேர்டில் ஃபேஜின் அப்படின்னு என்ன மீனிங்னா, ஃபேஜின் அப்படின்னு என்ன மீனிங்னா டு ஈட் அப்படின்னு அர்த்தம். கிரேக்க வார்த்தையில் இதுக்கு என்ன மீனிங்னா ஃபாஜி, இந்த ஃபேஜின்னு சொன்ன ஃபாஜ் அப்படின்னு சொன்ன அது என்ன மீனிங்னா உண்ணுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ எதை உண்ணுது, வைரஸ்கள் பாக்டீரியங்களை உண்ணுதல், வைரஸ்கள் உண்றங்காட்டி இதுக்கு பேர் பாக்டீரியோஃபேஜ்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். டு ஈட்டர் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு கூட இதை சொல்லலாம். பாக்டீரியாங்களை உண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னா வைரஸ்கள் தான். ஸோ இப்போ அதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது இவங்களாம் எங்கே காணப்படுவாங்க இந்த பாக்டீரியோஃபேஜ்கள், பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அழிஞ்செல்லாம் போகுது இல்லையா, காய்கறிகள், மண், அப்புறம் இந்த மாதிரி பல
பல பொருட்கள் மேலே படர்ந்து இருக்கிறவங்க தான் இந்த பாக்டீரியோஃபேஜ்கள்னு சொல்கிறோம். ஸோ இப்போ T4 பார்த்தீங்கன்னா T4 பாக்டீரியோஃபேஜுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம். என்ன எடுத்திருக்கோம்? T4 பாக்டீரியோஃபேஜ். பாக்டீரியோஃபேஜ் ஆர் மெனி, நிறைய இருக்குது. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் T4 எடுத்திருக்கோம். T4 பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருப்பாங்க. இவங்க நடுவில் ஒரே ஒரு SSR DNA தான் வச்சுருக்காங்க இல்லையா? இவங்க சிங்கிள் ஸ்ட்ராண்ட் DNA உள்ள வச்சுருக்காங்க. இது ஹெட், தலை, DNA நடுவில் இருக்கிறது. இது கழுத்து, இது கவர். கவர்னா வெளியே இருக்கக்கூடிய புரத உரை, புரோட்டீன் கவர். இவங்களும் ஸ்பைக், இவங்களும் ஸ்பைக். ஸ்பைக்னா வந்து நார் அப்படின்னு சொல்லுவாங்க, கால் நார்கள். இவங்க பேஸ் பிளேட், அடித்தட்டு. இந்த பகுதி என்ன சொல்றோம்? அடித்தட்டு. இந்த பகுதி இப்படி வரும். சொல்றோம் பேஸ் பிளேட், அடித்தட்டுன்னு சொல்றோம். ஸ்பைக் எப்படி வரும்? இங்க இருந்து இந்த ஸ்பைக்கு இந்த பேஸ் பிளேட்ல இருந்து இப்படி வருவாங்க. இவங்க ஸ்பைக் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் வந்து T4 பாக்டீரியாஃபேஜ்னுடைய ஸ்ட்ரைக். இந்த டயக்ராமு இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது என்ன ஷேப்? T4 பாக்டீரியா பார்த்தீங்கன்னா டேட்போல் ஷேப், ஆர் இவங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு கால், டேட்போல்னா இவங்க வந்து ஒரு கூர்ந்த ஒரு வடிவத்தில் இவங்க ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க என்ன இதில் சொல்லலாம் அப்படின்னா, இவங்களுடைய ஹெட்டு பார்த்தீங்கன்னா, தலை பார்த்தீங்கன்னா அருங்கோண அமைப்பு இல்லையா, ஹெக்ஸகனல் ஷேப்பு. இவங்களை பார்த்தீங்கன்னா எத்தனை இந்த சப் யூனிட்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் கவர் இவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா 2000 ப்ரோட்டீன் கவர் இருக்குது. இவங்கள்ட்ட எத்தனை கவர் இருக்குது? தே ஹேவ் 2000 புரத கவர்கள் இவங்க வச்சுருக்காங்க. தே லாங் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர், 6 ஸ்பைக்ஸ். இவங்களுக்கு எத்தனை ஸ்பைக்ஸ் இருக்குன்னா 6 ஸ்பைக். பார்த்தீங்களா இங்கே 1 2 3 4 5 6 6 ஸ்பைக்ஸை வந்து இவங்க கால் கிட்ட வச்சுருக்காங்க. மொத்தம் 6 கசைனார்கள் இருக்குது. இங்கே டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா ரிப்ளிகேஷன் அடையுது. டிஎஸ்டிஎன்ஏ வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ மாலிகூல் எஸ்எஸ்டிஎன்ஏ ஒரு ஸ்ட்ராண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அது எவ்வளோ அப்படின்னா, எவ்வளோ டிஎன்ஏ மாலிகூல்ஸ் இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு, எவ்வளோடைய வெயிட் எவ்வளோனா 50 நானோ மைக்ரான் மீட்டர். 50 மைக்ரான் மீட்டரை இவங்க வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இதை பற்றி நம்ம பெருசாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க தெரிஞ்சிருந்தாலே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு டூ யூ நோ சொல்லி தர போகிறேன். டூ யூ நோ வந்து ஒரு 4-5 டூ யூ நோ பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம டூ யூ நோ சொல்லி கொடுக்குன்னு சொன்னீங்க. விரியான், விரிசாய்டு, அடுத்தது ப்ரையான். இப்படின்னா என்ன அதெல்லாம் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு விரியான் அப்படின்னா என்ன அப்படின்னு கவனிங்க. விரியான் இஸ் அன் இன்டாக்ட் இன்ஃபெக்டிவ் வைரஸ். இது ஒரு வகையான ஒரு வைரஸ் பார்ட்டிகல் விச் இஸ் நான் ரிப்ளிகேட்டிங் அவுட் சைட் ஆஃப் அ ஹோஸ்ட் செல். ஸோ இட் இஸ் அ வைரஸ். இது ஒரு வைரஸ் நாட் ரிப்ளிகேட் outside of the host cell. இதுதான் விரியான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ தமிழ்ல விரியான் என்ன? விரியான் என்பது தொற்றுத்தன்மை வாய்ந்த இன்டாக்ட் வைரஸ். அதை தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் அ இன்டாக்ட் வைரஸ் அப்படின்னா ஒரு நோய், ஒரு கண்டாஜியத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். தொற்றுத்தன்மை வாய்ந்த வைரஸ் ஓம்புயிரி செல்லுக்கு வெளியே பெருக்கமடைய முடியாத ஒரு முழுமையான வைரஸ். இவங்க ஓம்புயிரிக்கு வெளியே. இப்போ இது ஒரு வைரஸ் அப்படின்னா இதான் ஓம்புயிரி, இதான் ஹோஸ்ட் அப்படின்னா இந்த ஹோஸ்ட் செல்லுக்கு வெளியே அவங்க என்ன செய்ய முடியாது? does not replicate. இவங்களால ஓம்புயிரிக்கு வெளியே பருக்கமடைய முடியாத ஒரு வைரஸ் தான் இந்த விரியான் அப்படின்னு சொல்றோம். வெரி ஈஸி. தொற்றுத்தன்மை வாய்ந்த வைரஸ், இன்டாக்ட் வைரஸ். ரெண்டாவது ஓம்புயிரிக்கு வெளியே பெருக்கமடைய முடியாதது, அவ்வளவுதான். இட் டஸ் நாட் ரிப்ளிகேட் அவுட் சைட் த ஹோஸ்ட் செல். தட்ஸ் ஆல். தட் இஸ் கால்ட் விரியான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது விராய்டு. விராய்டுகள் அப்படின்னா என்ன, இது யாரு கண்டுபிடிச்சான்னு சொல்றேன். ஆனா விரியான் கண்டுபிடிச்சதை பத்தி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ விராய்டை பத்தி சொல்றேன். விராய்டு அப்படிங்கிறது யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா T.O. Dehner in 1971. 1971ல T.O. Dehner இவர் தான் பாத்தீங்கன்னா இந்த விராய்டு அப்படின்னா என்ன நமக்கு சொன்னார். ஸோ வாட் இஸ் விராய்டு? Viroid is a circular molecule of ssRNA without a capsid. So இவங்க ssRNA வச்ச சர்க்குலரான வட்ட வடிவ மூலக்கூறுகளை பெற்றவங்க. சர்க்குலர் மாலிகுல்ஸ் ஆஃப் ssRNA. இவங்களுக்கு என்ன இல்லை? இவங்களுக்கு வந்து வித்தவுட் ஏ கேப்சிட். இவங்களுக்கு என்ன இல்லை?
புரத உரை இங்க இல்ல. வித்தவுட் கேப்சிட். இந்த கேப்சிட்ல புரத உரை இங்க வந்து பிரசன்ட் ஆகல. தென் வாஸ் டிஸ்கவர்ட் 19 கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஒரு டிசீஸை கூட ஏற்படுத்துது பற்றி சொல்கிறேன். விராய்டுனா தமிழ்னு கவனிங்க. இது வந்து இவை புரத உரையற்ற, நான் சொன்னலையா வித்தவுட் கேப்சிட். அப்போ வைரஸ்க்கு மேலே உருவாகிற இந்த புரத உரைக்கு என்ன பேருனா கேப்சிடுகள். வாட் இஸ் த நேம்? கேப்சிட். ஸோ வைரஸ்க்கு வெளியே உருவாகிற உரைக்கு பேர், புரோட்டீன் கவருக்கு பேர் கேப்சிட். ஸோ இவை புரத உரையற்ற வட்ட வடிவமான ஓரிலை கொண்ட ஆர்என்ஏ. எத்தனை ஆர்என்ஏ? ஒரே ஒரு இலையை மட்டும் பெற்ற ஆர்என்ஏவாகும். இதன் ஆர்என்ஏ குறைந்த மூலக்கூறு எடையை கொண்டது. இவங்களுடைய மாலிகுல்ஸ் வெயிட் வந்து ரொம்ப 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 கம்மி. ஓகேங்களா? இது வந்து ஒரு நோயை ஏற்படுத்துது. என்ன நோய் அப்படின்னா உருளைக்கிழங்குல ஒரு நோயும், அதுக்கப்புறம் சிட்ரஸ் எக்ஸோகார்டிஸ் ஒரு டிசீஸ். அதாவது லெமன்ல வந்து லெமன்ல சிட்ரஸ் எக்ஸோகார்டிஸ், லெமன்ல என்ன ஏற்படுத்துது? சிட்ரஸ் எக்ஸோகார்டிஸ். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஸ்பைண்டில் டியூபர் டிசீஸ். பொட்டேட்டோ ஸ்பைண்டில் டியூபர் டிசீஸ் அப்படின்னு ஒரு நோயை உருளைக்கிழங்குல ஏற்படுத்துது. தமிழ்லேயே அதே தான். எலுமிச்சம்பழம் மேலே சிட்ரஸ் எக்ஸோகார்டிஸ்னு ஒரு நோயையும், உருளைக்கிழங்குல கதிர் வடிவ கிழங்கு நோய். கதிர் வடிவ கிழங்கு நோய்னா உருளைக்கிழங்கு ஓட்ட போகுது பார்த்துருக்கீங்களா? கருப்பாக ஒரு கை விட்ட ஒரு ஓட்ட மாதிரி போகும் இல்லையா? அந்த நோயை ஏற்படுத்துறது தான் இந்த விராய்டுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விராய்டார்ஸ் வெரி ஈஸி. டெய்னர் கண்டுபிடிச்சாரு 1791ல். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாலிகுல் வெயிட் ரொம்ப கம்மி, SSRNA மட்டும் வச்சிருக்காங்க, வித்தவுட் கேப்சில் இருக்காங்க, சர்க்குலர் ஷேப்ல இருப்பாங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து விராய்டுன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது விரிசாய்டு அப்படின்னா என்ன? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து விரிசாய்டு அப்படின்னா என்னன்னு பார்க்க. விரிசாய்டுகள் அப்படின்னா என்ன? ஸோ வாட் இஸ் விரிசாய்டு? விரிசாய்டு டிஸ்கவர் பண்ணது JW ராண்டல் இன் 1981. 1981ல் JW ராண்டல் அப்படின்னு சொல்றவரு விரிசாய்டை கண்டுபிடிச்சார். வாட் இஸ் விரிசாய்டு? தே ஆர் small circular RNA which are similar to viroid but they are always linked with larger molecules viral of RNA. ஸோ இவங்க வந்து வெரி ஸ்மால் சர்க்குலர் ஆர்என்ஏ வச்சுருக்காங்க. இவங்க விராய்டு மாதிரி ஒத்து போனாலும் தே ஆர் ஆல்வேஸ் லிங்க்டு வித் பெரிய மூலக்கூறுகளோட தான் கனெக்டடாக இருப்பாங்க. தமிழில் கவனிங்க. இவை சிறிய வட்ட வடிவ ஆர்என்ஏக்களை பெற்று, இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாலிகுல்ஸ், எப்படி வச்சிருக்கு? வெறும் ஸ்மால் ஆர்என்ஏ மாலிகுல்ஸை மட்டும் பெற்றிருக்கு. அதை மட்டும் பெற்றிருந்தாலும் விராய்டை போல ஒத்தி இருக்குது. இட்ஸ் சிமிலர் டு விராய்டு. முன்னாடி பார்த்தோம்னா இருந்தாலும் வைரஸின் பெரிய ஆர்என்ஏ மூலக்கூறுடன் எப்போதும் தொடர்பினை கொண்டுள்ளது. எப்போவுமே வைரஸோட பெரிய மூலக்கூறுடன் இது தொடர்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிற டெஃபினிஷன் கவனிங்க. தே ஆர் த ஸ்மால் சர்க்குலர் ஆர்என்ஏ விச் ஆர் சிமிலர் டு விராய்ட்ஸ் பட் they are always linked with larger molecules of virus RNA. ஓகேவா? இவை சிறிய வட்ட வடிவ ஆர்என்ஏக்களை பெற்று விராய்டுகளை ஒத்திருந்தாலும் வைரஸின் பெரிய ஆர்என்ஏ மூலக்கூறுடன் எப்போதும் தொடர்பினை கொண்டுள்ளது. தட் இஸ் நோன் as விரிசாய்டு. நெக்ஸ்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க், பிரையான்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன? பிரையான். ஸோ பிரியான்கள் அப்படின்னா என்ன பார்ப்போமா? ஸோ கவனிங்க. பிரியான்கள் யார் கண்டுபிடிச்சதுன்னா பி ப்ரூஸ்னா அப்படிங்கிற ஒருத்தர். ஸ்டான்லி பி ப்ரூஸ், அவருடைய பேர் ஸ்டான்லி பி ப்ரூஸ்னா in 1982. ஸ்டான்லி பி ப்ரூசினர். இவங்க வந்து பிரியான் அப்படின்னு சொன்னார். வாட் இஸ் பிரியான்?
கவனிங்க, இவை தொற்றும் தன்மையுடைய புரத துகள்கள் ஆகும். இட் இஸ் எ contagium protein. மனிதன் மற்றும் பல விலங்குகளின் மைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் பல்வேறு நோய்களுக்கு காரணமாக உள்ளது. நம்மளுடைய ஹியூமன், அனிமல் இதனுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான் சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மைய நரம்பு மண்டலம், அல்லது மைய நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ இதை வந்து அஃபெக்ட் பண்றது தான் யாரு அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம். இதை வந்து அஃபெக்ட் பண்றதா யாரு? இந்த பிரியான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? பிரியான்கள்னு என்னது? நம்மளுடைய மைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு கான்டாஜியஸ் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் வைரஸஸ். வைரஸினுடைய ஒரு கொடிய துகள் தான், புரத துகளை தான் பிரியான்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பிரியான்ஸ் அப்படி என்ன டிசீஸை ஏற்படுத்துது? ஹியூமனுக்கும் அனிமலுக்கும் நிறைய டிசீஸை ஏற்படுத்துது. ஸோ இப்போ என்ன டிசீஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கவனிங்க, சிஜேடி அப்படின்னு சொல்ல ஒரு நோயை ஏற்படுத்து. அப்படின்னா க்ரூட்ஃபெல்ட் ஜேக்கப் டிசீஸ். அனிமலுக்கு ஒரு நோயை ஏற்படுத்துது. க்ரூட்ஃபெல்ட் ஜேக்கப் நோய். இது அனிமலுக்கு. இன்னொரு நோய் அனிமலுக்கு ஏற்படுத்துது. என்னன்னா பிஎஸ்சி, bovine spongiform encephalopathy. bovine spongiform என்செஃபாலோபாத்தி அப்படின்னு சொல்ல ஒரு டிசீஸை ஏற்படுத்துது. அப்படின்னா நுரையீரலை தாக்குற நோய். பொவைன் அப்படின்னாலே நுரையீரலை அஃபெக்ட் பண்ற ஒரு டிசீஸ் தான். இதுக்கப்புறம் வேற எது ஏற்படுத்துதுன்னா மேட் கவ் டிசீஸ், கிராபி டிசீஸ் இன் ஷேப். மேட் கவ் பித்த நோய். மேட் கவ் டிசீஸ் அப்படின்னா பித்த நோய், அதாவது மாடுகளுக்கு ஏற்படும் பித்த நோய் இது. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஸ்கிராபி. ஸ்கிராபி அப்படின்னா இதை செம்மறியாடுகளுக்கு ஏற்படும், ஷீப்புகளுக்கு ஏற்படுறது ஸ்கிராபி டிசீஸ் சொல்றது. ஸோ இதை ஏற்படுத்துறதா யாரு? பிரியான்கள். ஸோ இட் இஸ் காஸ்ட் பை பிரியான்ஸ் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் வைரஸஸ். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் ஒரு டியூனோ போலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கிரீன் ஆல்காவை அஃபெக்ட் பண்றதுக்கு பேர் என்ன? மைக்கோஃபேஜ்னா என்ன? இதை பத்தி நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ கவனிங்க, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மைக்கோஃபேஜ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். எப்படி பாக்டீரியோஃபேஜ் பார்த்தோம் இல்லையா? பாக்டீரியோஃபேஜ் என்ன? வைரஸஸ் ஆர் அட்டாக்கிங் த பாக்டீரியா, அதாவது பாக்டீரியங்களை தாக்கி அடிக்கும் வைரஸ்கள் பாக்டீரியோஃபேஜ்கள் என்று சொல்லி. அதே மாதிரி மைக்கோஃபாஜ்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, மைக்கோ அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வருது என்ன? ஃபங்கை. மைக்கோனாலே பூஞ்சைன்னு அர்த்தம். அப்போ மைக்கோஃபேஜ் என்னது? The viruses are attacking the fungi, that is known as mycophage or mycoviruses. அதாவது பூஞ்சைகளை தாக்கி அளிக்கும் வைரஸ்களை மைக்கோஃபேஜ்கள் அல்லது மைக்கோவைரஸ்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா பாக்டீரியோஃபேஜ்க்கு அடுத்தது சைனோஃபேஜ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சைனோஃபேஜ். ஸோ சைனோஃபேஜ், சைனோ அப்படின்னாலே ப்ளூ கிரீன் ஆல்கா, நீலம் பசும்பாசின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான். ஸோ நீலம் பசும் பாசிகள். ஸோ அந்த நீலம் பசும் பாசிகளை தாக்கி அளிக்கும் வைரஸ்களை சைனோஃபேஜ்கள் சொல்றோம். The viruses are attacking the blue green alga, that is known as சைனோஃபேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். Do you understand? ஓகே, இது யார் இந்த சைனோஃபேஜ் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னா சாஃபர்மேன் மாரிஸ் அப்படிங்கிறவர் 1963 1963ஆம் ஆண்டு இதை கண்டுபிடிச்சு சொன்னாரு. அவருடைய பேர் என்ன அப்படின்னா சாஃபர்மேன் மாரிஸ். இவர் தான் வந்து சைனோஃபேஜ்னா என்ன, அது எப்படின்னு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாரு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதில் வேற என்ன இருக்கும் அப்படின்னா, இதோட நம்மளுக்கு டாபிக் ஓவர். அதாவது பாக்டீரியோஃபேஜ் அப்படிங்கிறது வைரஸினுடைய கிளாஸஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறது பிளான்ட் கிங்டம் அப்படிங்கிறது அந்த லெசனுக்குள்ளே இப்போ தான் என்ட்ரு ஆயிருக்கும். வைரஸ் வந்து இந்த 5 உலகம்னு சொல்லுவாங்க, தாவர உலகம் 5 உலகம், அதுக்குள்ளே இவங்க வரமாட்டாங்க. வைரஸ் வந்து இதுக்குள்ளே எக்ஸிட் ஆகாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு. ஸோ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? ஸோ கவனிங்க, ஓகே கவனிங்க, இப்போ நம்ம பார்க்க போறது என்ன? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்ட். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி லிவிங் வேர்ல்ட்.
தாவர உலகம் அல்லது உயிர் உலகங்களின் வகைகள். ஸோ இப்போ இந்த வகைகளை பார்க்கலாமா, என்னென்ன வகைகள் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் இது வந்து நீடு, இதுக்கு தேவை என்ன, எதனால் இதை வகைப்படுத்துறோம், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கிங்டமை யார் ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் தியோப்ராஸ்டஸ், இவர் யாரு, he is the father of botany. ஃபாதர் ஆஃப் பாட்டனி யாரு, தியோப்ராஸ்டஸ் இல்லையா, அதாவது தாவரவியலின் தந்தை தியோப்ராஸ்டஸ். ஸோ இவர் என்ன சொல்ல வராரு பார்க்கலாமா. ஸோ கவனிங்க, he is the father of botany, used the morphological characteristics to classify plants into tree, shrubs and herbs. பிளான்ஸை வந்து இவர் எப்படி பிரிச்சார், எப்படி கிளாசிஃபை பண்ணாருன்னா டிபெண்டிங் அப்பான மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர். மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரை வச்சு, மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா புற அமைப்பு, அதாவது தாவரனுடைய வெளி அமைப்பு இருக்கு இல்லையா, புற அமைப்பு, அதை என்ன சொல்றோம், மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு பிளான்ட்டை மூணா கிளாசிஃபை பண்ணார். என்னென்ன, ஃபர்ஸ்ட் shrubs, herbs, then trees அப்படின்னு பிரிச்சாங்க. சரிங்களா, கவனிங்க, ஷ்ரப்னா புதர் செடிகள், ஹெர்ப்னா கொடிகள், ட்ரீனா உங்களுக்கு தெரியும் மரங்கள். ஸோ இதை வகைப்படுத்தினார் யாரு, பாட்னி ஆஃப் ஃபாதர் ஆஃப் பாட்னி தியோப்ராஸ்டஸ், டிபெண்டிங் அப்பான மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுக்கப்புறம் வரது யாரு, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி, யாரு, அரிஸ்டாட்டில் இல்லையா. ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி யாரு, விலங்கியலின் தந்தை அரிஸ்டாட்டில். ஸோ இவர் என்ன வகைப்படுத்துறாரு கவனிங்க, இவர் வந்து அதாவது அனிமலை, விலங்கை வந்து ரெண்டா வகைப்படுத்தினார். அனிமலை எத்தனையா பிரிச்சாரு, அனிமலை வந்து 2 கிளாசிஃபை பண்ணார். என்னென்ன அப்படின்னா, ஒன்று எனைமா, இன்னொன்று அனைமா அப்படின்னு பிரிச்சாரு. சரிங்களா, இது வந்து எதை ரெண்டா கிளாஸ் பண்ணுவார், எனைமா இன்னொன்று அனைமா. எனைமா அப்படிங்கிறது என்னன்னா வித் ஆர்பிசி, அதாவது ரத்த சிவப்பணுக்கள் பெற்றது. நம்மளாம் யாரு, எனைமா இல்லையா, அதாவது வித் ஆர்பிசினா ரெட் பிளட் செல், சிவப்பு அணுக்கள் வந்து பெற்றவங்கள எனைமானும், அனைமான என்னது வித்தவுட் ஆர்பிசி, அதாவது சிவப்பு அணுக்கள் அல்லது ரத்தங்கள் அற்ற நிலை, சிவப்பு ரத்த அற்ற நிலை அப்படிங்கிறது ரெண்டா பிரிச்சது அரிஸ்டாட்டில். இதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தாரு, கார்ல் லின்னேயஸ். இவர் யாருன்னா கார்ல் லின்னேயஸ். இதுக்கப்புறம் வந்தவங்க சயின்டிஸ்ட். ஸோ கார்ல் லின்னேயஸ் என்ன பண்றாரு, கார்ல் லின்னேயஸ் கிளாசிஃபை த லிவிங் வேர்ல்ட் இன் 2 groups, நேம்லி பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இதுக்கப்புறம் கார்ல் லின்னேயஸ் ரெண்டா பிரிச்சார் வகையை, ஒன்று தாவரங்கள், இன்னொன்று அனிமல்ஸ் விலங்குகள் அப்படின்னு நம்மளுக்கு ரெண்டா பிரிச்சு காட்டினாரு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் இவர்ல இருந்துதான், இந்த கார்ல் லின்னேயஸ் ஸ்டேட்டிங்ல இருந்துதான் கிளாசிஃபிகேஷன் கேட்டகரைசிங் அப்படிங்கிற ஸ்டேட் வந்து நம்மளுக்கு வந்துச்சு. அதுல இருந்து தாவரம் உலகம், 5 உலகம், முதல் உலகம், 2ஆம் உலகம், 3 சொல்லி 5 கிங்டம்ஸ், அந்த கிங்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ நம்ம அந்த கிங்டம் என்னன்னு பாப்போமா. ஆமா, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கவனிங்க, ஃபர்ஸ்ட் 2 கிங்டம், 2ஆம் உலகம், 2 உலகம் அப்படிங்கிறது பிரிச்சவர் யாரு, அவர் தான் 2 கார்ல் லின்னேயஸ். அவர் பேர் என்ன, கார்ல் லின்னேயஸ். எப்போ 1735, 1735ஆம் ஆண்டு இவரு பிளான்ட் கிங்டம் ரெண்டா பிரிச்சார். என்னென்ன கிங்டம், கிங்டம்ஸ் ஆர் பிளான்ட்ஸ், தாவரங்கள், பிளான்டே, அனிமாலியா அப்படின்னு ரெண்டா பிரிச்சாங்க. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அப்படின்னு பிரிச்சாங்க. இதை நம்ம அனிமாலியான்னு எழுதணும், தமிழ்ல வந்து விலங்கியல்னு கேட்க மாட்டாங்க, அனிமாலியா. அது மாதிரி இதையும் பிளான்டே அப்படின்னு தான் எழுதணும். புரிஞ்சுதுங்களா, ஓகே. இதுக்கப்புறம் 3 கிங்டம் வந்தாங்க, 3ஆம் உலகத்தை பிரிச்சது. இதுக்கப்புறம் வந்தவர், ஸோ அது யாருன்னு பார்க்கலாமா. ஸோ 3 கிங்டத்தை பிரிச்சவர் யாருன்னா எர்னஸ்ட் ஹெக்கேல், 1866, 1866 எர்னஸ்ட் ஹெக்கேல் 1866 குடும்பங்களை 3ஆ பிரிச்சாரு. அதுல தான் புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமாலியா. என்னென்ன வருது, புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமாலியா. தெரிஞ்சுதுங்களா. ஸோ என்னென்ன 3 கிங்டமா பிரிச்சாங்க,
புரோட்டிஸ்டான்னு ஒரு குடும்பம், பிளான்டேன்னு ஒரு குடும்பம், அனிமாலியான்னு ஒரு குடும்பம். புரோட்டிஸ்டா அப்படின்னா யாருன்னா இந்த ஒரு செல் உயிரிகள்லாம் வருவாங்க. ஒரு செல் பல செல் ரெண்டுமே வருவாங்க. மல்டிப்ளை வருவாங்க, சிங்கிள் செல் ஆர்கானிசம். எக்ஸாம்பிள் பேரமிசியம் வருவாங்க, யூக்ளினா வருவாங்க, ஃபங்கை வருவாங்க. சோ மெனி எக்ஸாம்பிள். அடுத்தது பாத்தீங்கன்னா பிளான்டே, அப்புறம் அனிமாலியா. இதுக்கப்புறம் தான் புரோட்டிஸ்டால இருந்து 2 வகையெல்லாம் பிரிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து 4 கிங்டம். இந்த 4ஆம் உலகத்தை வகைப்படுத்தினது யாரு? ஸோ அதுல கோப்லாண்ட் 1956ல 1956ல கோப்லாண்ட்னு சொல்ற சயின்டிஸ்ட், கோப்லாண்ட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து 4 வகையா பிரிச்சாரு. அது என்னென்ன அப்படின்னா, 1 மொனீரா, 2வது புரோட்டிஸ்டா, 3வது பிளான்டே, 4வது அனிமாலியா அப்படின்னு பிரிச்சாங்க. தெரியுதுங்களா? ஸோ என்னென்ன பிரிச்சாங்க? மொனீரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமாலியா அப்படின்னு 4 உலகமா இது பிரிக்கப்பட்டுச்சு. இப்போ 5வது உலகம் தான் நம்மளுக்கு இது இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சிருக்கும். ஆர்ஹெச் விட்டேக்கர் ஆர்எல்ஸ் ராபர்ட் ஹார்டிங் விட்டேக்கர், இவர் தான் வந்து பிரிச்சாரு. ஸோ இப்போ எப்படி 5 கிங்டம் போய் பார்க்கலாம். ரெடி. இப்போ 4ஆம் எத்தனாவது உலகம்? 5 கிங்டம். 5th கிங்டம். 5 கிங்டத்தை பிரிச்சது யாரு? ராபர்ட் ஹார்டிங் விட்டேக்கர். ராபர்ட் ஹார்டிங் விட்டேக்கர் எந்த ஆண்டுனா 1969, 1969ஆம் ஆண்டுல 5 உலகமா பிரிச்சாங்க. 1 மொனீரா, 2வது புரோட்டிஸ்டா, 3வது ஃபங்கை பூஞ்சை, 4வது பிளான்டே, 5வது அனிமாலியா அப்படின்னு வகைப்படுத்துறாங்க. ஓகேங்களா? ராபர்ட் ஹார்டிங் விட்டேக்கர் பார்த்தீங்கன்னா 5 உலகத்தை பிரிச்சாரு 1969ல. என்னென்ன? மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. ஃபங்கைனா பூஞ்சைகள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ கவனிங்க. இப்போ என்னுடைய நீட் என்ன? நீட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஏன் வந்து நம்ம இதை வகைப்படுத்தி ஆகணும்? எதுக்காக இதை வகைப்படுத்துறோம்? ஸோ நீட் கவனிங்க. டு ரிலேட் திங்ஸ் பேஸ்ட் ஆன் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ். அதாவது இதை வகைப்படுத்துற காரணம் என்னன்னா, இதனுடைய ரிலேஷனுக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான அடிப்படையின் பண்புகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக, பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த உலகத்தை பிரிச்சாங்க. 2வது டு டிஃபைன் ஆர்கானிசம்ஸ் பேஸ்ட் ஆன் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். அப்போ இது நீர்வாழ், அதாவது எந்தெந்த உலகத்துல வாழுது, இது எந்தெந்த வகையில தண்ணியில வாழுதா, நிலத்துல வாழுதா, இந்த மாதிரி வச்சு வகைப்படுத்துறதுக்காக இதை வந்து வகைப்படுத்தினாங்க. அடுத்தது ஹெல்ப்ஸ் டு நோவிங் த ரிலேஷன்ஷிப் அமாங் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். அதாவது இவங்க எந்தெந்த தலைமுறையிலிருந்து வராங்க அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த குடும்பத்தை யூஸ் பண்றாங்க, சாரி வகைப்படுத்துறாங்க. தென் இட் ஹெல்ப் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த எவல்யூஷன் அண்ட் ரிலேஷன் பிட்வீன் த ஆர்கானிசம். அதாவது இவங்களுடைய எவல்யூஷன், எந்த பரம்பரையிலிருந்து வந்தாங்க, இவங்களுடைய எவல்யூஷன் எப்படி இருக்கு. மனிதன் குரங்குல இருந்து வந்தான்னு சொன்னாங்க. குரங்கு ஒவ்வொரு ஸ்டேட்டா மாறி 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 வந்து அதே மாதிரி மனிதன் வந்து தலைமுறை காம்ப்ளெக்ஸ் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சிக்கலான தொகுதி மாதிரி தான் இது என்ன செய்யறாங்க, வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இதனுடைய தேவைகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் கவனிங்க. கார்ல் வோஸ் அப்படிங்கிறவர் வந்து பேஸ்ட் ஆன் த ஆர்என்ஏ நியூக்ளியோடைடை டொமைன் பாக்டீரியாவா 2ஆ வந்து பிரிச்சிருக்காரு. ஸோ இந்த 6th கிங்டத்தை வந்து தாமஸ் கேவிரியா அப்படிங்கிறவர் வந்து சொல்ல வர்றாரு. கவனிங்க. இதுக்கப்புறம் இப்போ 1969க்கு அப்புறம் எந்த ஒரு உலகமும் பிரிக்கப்படலை. இதுக்கப்புறம் வந்து 6 கிங்டம் 7 கிங்டம் வரைக்கும் வகைப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ அதில் ஒரு சயின்டிஸ்ட் வராரு, அவர் பேரு கார்ல் வோஸ். 1990 1990ஆம் ஆண்டுல, எப்போ கார்ல் வோஸ் வந்து 1990 1990ஆம் ஆண்டு ஒரு புதுசா ஒரு உயிரினத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. என்னென்ன? அதுல பாக்டீரியா, ஆர்கியா, யூகேரியா அப்படின்னு 3 வகைப்படுத்துறாங்க. என்னென்ன? 1 பாக்டீரியா, 2வது ஆர்கியா, இன்னொன்னு யூகேரியா. இன்னொன்று
யூகேரியா அப்படிங்கிறது என்ன பண்ணாங்க, கார்ல் வோஸ் 1990ல புது உயிரினங்களை கண்டுபிடிச்சாரு. ஸோ இன்ட்ரோடியூஸ் த டொமைன் ஆஃப் லைஃப் பாக்டீரியா ஆர்கியா யூகேரியா. என்னுடைய டொமைன் லைஃப் வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க எப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஆர்என்ஏ நியூக்ளியோடைட் லிபிட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல் வால். இது எதை கொண்டு இது 3 வகைப்படுத்துறாரு, 3 உயிரினங்கள் வேற வேறுன்னு சொல்றாரு அப்படின்னா பேஸ்ட் ஆன் 2 பொருளை பேஸ் பண்ணி. ஒன்று ஆர்ஆர்என்ஏ, ஒன்று ஆர்ஆர்என்ஏ. ஆர்ஆர்என்ஏனுடைய நியூக்ளியோடைடு சீக்வன்ஸ், அதாவது நியூக்ளியஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி துணை உட்கருவு தான் நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த நியூக்ளியோடைடுடைய டிஃபரன்ஷியேஷன் ஆர்என்ஏ இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடை வச்சு டிஃபரெண்ட் பண்ணாங்க. ரெண்டாவது லிபிட் ஸ்ட்ரக்சர், அதனுடைய லிப்பிட் அமைப்பு. லிப்பிட்னா கொழுப்பு அமைப்புகள். ஸோ இந்த கொழுப்பு அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா செல் மெம்பரேன், செல் படலத்து மேலே இருக்கிறத வச்சு டிஃப்ரெண்ட் பண்ணாங்க. பாக்டீரியாவுக்கு நிறைய கொழுப்பு படலங்கள் இருக்கும், ஆர்கியாவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், யூகேரியாவுக்கு கொஞ்சம் ஜிக்ஸாக் மோஷனில் இருக்கும். அப்படி வச்சு லிப்பிட் ஸ்ட்ரக்சர் வந்து கண்டுபிடிச்சது தான் வந்து இதை வச்சு 2 பேஸ் பண்ணதான் இந்த கார்ல் வோஸ் 1990ல 3ஆ வந்து வகைப்படுத்திட்டு இருந்தாரு. ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்ன வந்துச்சு, 6வது உலகம் வந்து வந்துச்சு. ஸோ இப்போ இந்த 6வது உலகத்தை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் பார்க்கலாமா, கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம 6th கிங்டம் பார்க்குறோம், 6வது உலகம். இப்போ இந்த 6வது உலகத்தை யார் எக்ஸ்பிளைன் பண்ணது, தாமஸ் கவாலியர் ஸ்மித். இவர் தான் 1998 1998ஆம் ஆண்டு இவர் வந்து 6வது கிங்டத்தை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அந்த கிங்டத்தில் என்னன்னா 5 கிங்டம் நமக்கு தெரியும், மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபஞ்சாய், அடுத்தது பிளான்டே, அனிமாலியா. அதில் வரக்கூடிய மொனீரால 2 ஸ்பீஷிஸ் வந்து சொல்லியிருக்காரு. மொனீரால ஆர்கி பாக்டீரியா ஒன்று, யூ பாக்டீரியா ஒருத்தங்க வராங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது 6th கிங்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7th கிங்டம் ஒருத்தர் சொன்னார் 2015 ரஜீரியோ அப்படின்னு சொல்லி. இவர் வந்து 2 சூப்பர் கிங்டம்னு அந்த கிங்டத்துக்கு பேர் வச்சிருக்காரு. ஏன் அந்த 2 சூப்பர் கிங்டம் சொல்றோம், அதுக்குள்ள தான் ப்ரோகேரியோட்டா ஒரு செல் உயிரிகள், யூகேரியோட்டா பல செல் உயிரிகள் அப்படிங்கறத இவர் வகைப்படுத்தினாரு. இப்போ அந்த ப்ரோகேரியோட்டா யூகேரியோட்டாக்குள்ள யார் யார் வராங்கன்னு பாருங்க. ப்ரோகேரியோட்டாக்குள்ள 2 பேர் வராங்க. ஒருத்தங்க ஆர்கி பாக்டீரியா இவங்களும், இன்னொன்று யூ பாக்டீரியா இவங்களும். இவங்க 2 பேருமே யாருன்னா ஆர்கி யூ பாக்டீரியானா ப்ரோகேரியோட்டா. ஆல்ரெடி சொன்ன மொனீரானா சிங்கிள் செல் ஆர்கானிசம் அவங்க. யூகேரியோட்டா இந்த சூப்பர் கிங்டத்துல செகண்ட் யூகேரியோட்டா, அவங்களுக்குள்ள பல செல் யாரெல்லாம் வரா, புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. யார் யார் வரா, புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபஞ்சை, பிளான்டே, அனிமாலியா இவங்கெல்லாம் வராங்க. இப்போ குரோமிஸ்டானா என்ன கவனிங்க. குரோமிஸ்டாங்கிறது ஆல்கா கூட்டங்கள் வராங்க, பாசி கூட்டங்கள் வரவங்க தான் என்ன சொல்றோம், குரோமிஸ்டான்னு சொல்றோம். இப்போ இந்த ஆல்கா எப்படி டைப் ஆஃப் ஆல்காவா இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய குளோரோஃபில் இருக்காங்களே பச்சையம் ஏ அல்லது ஏ மற்றும் சி அப்படின்னு குரூப்பை வந்து பெற்றிருக்கணும். 2 ஒன்று குளோரோஃபில் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் அவங்க வச்சிருக்கணும், அல்லது கரோட்டினாய்டுன்னு சொல்லக்கூடிய புரோட்டீனை குளோரோஃபில்குள்ள தனி வச்சிருந்துச்சுன்னா அதுதான் ஏ அண்ட் சின்னு சொல்றோம். சரிங்களா. அப்போ இந்த குளோரோஃபிலை வந்து இவங்க வச்சிருந்தாங்கன்னா அதுதான் ஆல்கா அப்படின்னு சொல்றோம். அது ஆல்கா அதாவது குரோமிஸ்டான்னு சொல்றோம். குரோமிஸ்டால யார் வரா, ஆல்கா வராங்க. அந்த ஆல்காவுடைய குளோரோஃபில் எப்படி இருக்கணும், ஏவா இருக்கணும் இல்லைன்னா சியா இருக்கணும். 2 இருந்தால் அவங்க குரோமிஸ்டா குரூப்புக்குள்ள வருவாங்க. சரிங்களா. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க, டைஆட்டம்ஸ் இதெல்லாம் வந்து பாசிகள். அந்த எக்ஸாம்பிள் குரோமிஸ்டாக்கு வரக்கூடிய எடுத்துக்காட்டு டைஆட்டம்ஸ், பிரவுன் ஆல்கா பழுப்பு பாசிகள், ஊமைசீட்டுகள் ஊமைசீட்ஸ், கிரிப்டோமோனாட்ஸ் என்னது கிரிப்டோமோனாட்ஸ் இவங்க தான் அந்த குரூப்புக்குள்ள வராங்க. அப்போ நம்ம மொத்தம் 7 உலகம் பார்த்துக்கிட்டோம் இல்லைங்களா. ஒரு உலகத்தை சொன்னது 2 உலகத்தை சொன்னது கார்ல் லின்னேயஸ், 3 உலகத்தை சொன்னது எர்னஸ்ட் ஹக்கேல், 4th கிங்டம் கோப்லாண்ட், 5th கிங்டம் விட்டேக்கர், 6th கிங்டம் தாமஸ், 7th கிங்டம் ரஜீரோ. சரிங்களா. ஓகே, கம்பேரிசன் ஆஃப் 5 கிங்டம். 5 உலகத்தை எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு ஒரு அட்டவணை சொல்கிறேன். ஸோ கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் போட்டுக்கணும். சீரியல் நம்பர், கிரிட்டீரியா, கிங்டம், அதாவது அட்டவணை எண், அதனுடைய அமைப்புகள், அடுத்தது உலகங்கள் அப்படிங்கிறது போட்டு அந்த 5 உலகம் இருக்குல்லையா அதில் வந்து நம்ம வேறுபடுத்துகிறோம். இந்த 5 உலகத்தினுடைய உறுப்புகள் அதாவது ஆர்கனல்ஸ் எப்படி டிஃபரெண்ட் பண்ணி இவங்களை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் செல் வால், செல் டைப் இருக்குல்ல, எந்த டைப் ஆஃப் செல். மொனீரானுடைய செல் வந்து யூகே ப்ரோகேரியோ, மொனீரா எப்பவும் ப்ரோகேரியோட்டா செல் தான். புரோட்டிஸ்டா யூகேரியோட்டா, ஃபங்கை யூகேரியோட்டா, பிளான்டேவ் யூகேரியோட்டா, அனிமல் யூகேரியோட்டா. அப்போ பார்த்தீங்கன்னா மொனீரா மட்டும்தான் ஒரு செல் உயிரி, அதாவது ப்ரோகேரியோட்டா செல்களை கேட்டிருக்கு. அப்படின்னு என்ன மீனிங், ப்ரோகேரியோட்டானா உட்கரு வந்து இவங்களுக்கு முழுமையானதாக இருக்காது, அதாவது நியூக்ளியஸ் இவங்களுக்கு பகுதி அளவு தான் இர்ரெகுலராக இருக்கும். இவங்களுடைய மற்ற ஆர்கனல்ஸ் மற்ற உறுப்புகள் எல்லாமே சின்ன சின்ன அளவில் தான் இருக்கும், ரொம்ப மெச்சூராக இருக்காதுன்னு அர்த்தம். யூகேரியோட்டா எல்லாமே மெச்சூரில் இருக்குன்னு அர்த்தம். அப்போது இந்த செல் டைப் மொனீரானுடைய செல் டைப் ப்ரோகேரியோட்டா இவங்களுக்கு எதுவுமே மெச்சூர் இருக்காது. ஆனால் புரோட்டிஸ்டா, ஃபங்கை,
பிளான்ட் அனிமாலியாவுக்கு யூகேரியோட்டா மெச்சூராக இருக்கும். தென் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், இவங்களுடைய லெவல்ஸ், அதாவது எந்தெந்த செல்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. மொனீரா வந்து யூனிசெல்லுலார் ஒரு செல், புரோட்டிஸ்டா யூனிசெல்லுலார் அவங்களும் ஒரு செல்லில் வராங்க. அடுத்து ஃபங்கை பிளான்ட் அனிமாலியா இவங்க பார்த்தீங்கன்னா பல செல், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். ஃபங்கை வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம், பிளான்ட் வந்து செல் கிடையாது, டிஷ்யூ தாவர திசுக்கள் தான். ஏன்னா செல் தான் ஒரு குரூப்பாக சேர்ந்து திசுவாக கன்வெர்ட் ஆகி ஒரு ஆர்கனை உருவாக்கும். அனிமாலியாவில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூவாக இருக்கலாம், ஆர்கனாக இருக்கலாம், அது ஆர்கன் சிஸ்டமாக இருக்கலாம், உறுப்பாக இருக்கலாம், உறுப்பு மண்டலமாக இருக்கலாம். அடுத்து செல் வால், செல் டைப் எப்படி இருக்கும். மொனீரானுடைய செல்கள், மொனீராக்கு செல் சுவர் உண்டு பிரசன்ட். இவங்களுடைய செல் சுவர் எதால் ஆனது அப்படின்னா பெப்டிடோகிளைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாலும், அடுத்தது மியூகோபெப்டைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீனால கவர் பண்ணப்பட்டிருக்கு. பெப்டிடோகிளைக்கன்ஸ் மியூகோபெப்டைடால மொனீரா இருக்காங்க. அப்போ புரோட்டீஸ்டோடைய செல் சுவரும் அவங்களுக்கும் இருக்கு. புரோட்டிஸ்டான செல்வால் எதால இருக்குன்னா செல்லுலோஸ், இதனுடைய இருக்கு செல்லுலோஸால் இருக்கு. சிலதுல மட்டும் செல்வால் இருக்கு, சிலதுல ஆப்சென்ட். ஃபங்கைனுடைய செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின் ஆர் செல்லுலோஸ். அவங்களுடைய செல் உடல் செல்லுலோஸ் அல்லது கைட்டின் சொல்லக்கூடிய பொருளால் ஆனது. பிளான்ட்டே பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ், பிளான்ட்னாலே செல்வால் செல்லுலோஸ். அனிமாலியாவுக்கு செல் சுவர் கிடையாது, பிகாஸ் பிளாஸ்மா மெம்பரி நம்மளுக்கு என்ன இருக்கு, பிளாஸ்மா தான் இருக்கு, செல் சுவரில் ஆப்சென்ட். அடுத்து நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து. ப்ரோகேரியோட்டா ஆட்டோட்ரோபிக் ஹெட்ரோட்ரோபிக். அதாவது மொனீரா பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோபிக், தம் உணவை தாமே தயாரிச்சுக்குவாங்க, தற்சார்பு உயிரிகள். சிலதுகள் மற்றவங்களை சார்ந்திருப்பாங்க, பிறசார்பு உயிரிகள் ஹெட்ரோட்ரோப்ஸ். புரோட்டிஸ்டா பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோபிக் ஹெட்ரோட்ரோபிக், சேம் அதே தான். ஃபங்கை எப்பவுமே ஹெட்ரோட்ரோபிக் தான், மற்றவங்களை தான் சார்ந்திருப்பாங்க, பிகாஸ் இட் ஹாவ் நாட் குளோரோஃபில். அவங்களுக்கு கரெக்டான பச்சையும் இல்லை பூஞ்சைக்கு, அதனால தம் உணவை தயாரிக்க முடியாது, மற்றவங்களை சார்ந்திருக்கணும். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறோம், அவங்க வந்து ஹெட்ரோட்ரோப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பிளான்ட்டே தாவரங்கள் ஆட்டோட்ரோப். இப்போ பிளான்ட்டுக்கு என்ன இருக்கும், குளோரோஃபில் இருக்கும், தம் உணவை தாமே தயாரிக்கிறாங்க, பச்சையம்னு சொல்கிறோம்லே அதுதான். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோப். அனிமாலியா ஹெட்ரோட்ரோப், நம்ம விலங்குகளும் மற்றவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. அடுத்து மொட்டிலிட்டி, நகரும் திறன். இப்போ பார்த்தீங்கன்னா மொனீரா சிலது நகரும் சிலது நகராது, மொட்டைல் ஆர் நான் மொட்டைல். புரோட்டிஸ்டாவும் அதே மாதிரி சிலது நகரும் நகராது, மொட்டைல் நான் மொட்டைல். ஃபங்கை பார்த்தீங்கன்னா நான் மொட்டைல், எப்பவுமே தாவரங்கள் பூஞ்சைகள் நகரக்கூடாது, நகர முடியாதது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளான்டே, சிலது எல்லாமே பிளான்டேலாவும் நான் மொட்டைல் தான், தாவரமும் சிலது நிறைய நகராது, அதாவது தண்ணியில் நீந்தி அந்த இடத்துக்கு போய் ப்ரீச் ஆகாது அப்படின்னு அர்த்தம் செல்கள். ஓகேங்களா. அனிமாலியா எப்பவுமே மோஸ்ட்லி மொட்டைல், நம்ம நகரக்கூடியவங்க இல்லைங்களா. அடுத்து ஆர்கானிசம், எக்ஸாம்பிள் பாருங்க. மொனீராக்கான எடுத்துக்காட்டு என்னென்னா ஆர்கி பாக்டீரியா, யூ பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா, ஆக்டினோமைசிட்ஸ், மைக்கோபிளாஸ்மா. இவங்களாம் யாருக்கான எக்ஸாம்பிள், மொனீராக்கு என்னென்ன ஆர்கி பாக்டீரியா, யூ பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா, ஆக்டினோமைசிட்ஸ், அடுத்தது மைக்கோபிளாஸ்மா. இவங்க மொனீராக்கு எக்ஸாம்பிள். புரோட்டிஸ்டாக்கு எக்ஸாம்பிள் யாரு, கிரைசோஃபைட்ஸ், டைனோஃப்ளாஜெலேட், யூக்ளினா, ஸ்லைம் மோல்டு, அமீபா, பிளாஸ்மோடியம், ட்ரிப்னமோசோமா, அடுத்தது பாரமீசியம். இவங்க 8 எக்ஸாம்பிள் வந்து புரோட்டிஸ்டா. என்னென்ன எக்ஸாம்பிள், கிரைசோஃபைட்ஸ் எக்ஸாம்பிள் என்ன, கிரைசோஃபைட்ஸ், டைனோஃப்ளாஜெலேட் தமிழ் இதே தான், யூக்ளினாய்டு, அடுத்தது ஸ்லைம் மோல்டு, அடுத்தது வேற என்ன எக்ஸாம்பிள், ஸ்லைம் மோல்டுக்கு அடுத்தது பிளாஸ்மோடியம், அமீபா, பாரமீசியம், அடுத்தது ட்ரிப்னமோசோமா. இவங்களுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து ஃபங்கைக்கு எக்ஸாம்பிள் ஈஸ்ட், மஷ்ரூம், காளான், மோல்டுகள். இவங்க 2 எக்ஸாம்பிள், மோல்ட்ஸ். பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஆல்கா, பாசிகள், டெரிட்டோஃபைட்டுகள், பிரையோஃபைட்டுகள். டெரிட்டோஃபைட்ஸ், பிரையோஃபைட், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம், அதாவது பூக்கும் தாவரம் பூக்காத தாவரம் அர்த்தம். ஓகேங்களா. அடுத்து அனிமாலியாக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெர்டிப்ரா, நான் வெர்டிப்ரா, முதுகெலும்பு உள்ள உயிரிகள், முதுகெலும்பு அற்ற உயிரிகள், அப்புறம் ஸ்பாஞ்சஸ். இவங்களுக்கான எக்ஸாம்பிள், கம்பேரிசன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அந்த 5 கிங்டம் தான் மேஜரான பார்ட்டு, அது நம்ம என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு நான் பிரித்து காமிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட இது எல்லாமே சொல்லிட்டேன். மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது மறுபடியும் இது எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லை மறுபடியும் ஏதாவது எழுதி போடணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு போர்டில் வந்து அந்த கீழே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எழுதி நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது டவுட் இருக்குது, ஸ்பெல்லிங் ஏதாவது மிஸ்டேக், உங்களுக்கு ஏதாவது ஸ்பெல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் போர்டில் எழுதி போடுறேன் கிளாஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது புரியலனாலும் கீழே டவுட்டில் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது புரியலன்னு டவுட் கேளுங்க, கண்டிப்பாக புரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் இருக்கிற ஒவ்வொரு கிங்டத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.